வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா கடகம் ராசி. இந்த கடகம் ராசியில் பிறந்தவர்கள் 2024 என்னென்ன பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 10ல் குரு பகவான் வேலையில் வேறு இடம், வியாபாரத்தில் மாற்று இடம். எல்லோரிடமும் எல்லாவித சூழ்நிலைகளிலும் சரி என்று போய்கொண்டே அவர்களின் திறமையையும் அனுபவத்தையும் பெற்று 32 வயதுக்கு பிறகு படிப்படியாக உயர் பதவிகளை அடைந்து வந்தாலும் மனதில் என்றும் நான் பெருமை வராமல் பார்த்து கொள்ளும் யதார்த்த மனதுக்கு சொந்தக்காரராகிய கடக ராசி அன்பர்களே, தனக்கு என்று வந்த மனைவி கணவருடன் அவ்வப்போது சிறிய பெரிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதனை எல்லாம் இது எல்லாம் சகஜம் என்ற மனநிலையில் வாழ்ந்து வரும் குடும்ப பாசம், குழந்தைகள் பாசம் என்ற அளவில் வாழ்ந்து வரும் பாசக்கார ராசிக்காரரே, இன்று வரை என்னதான் நடந்து வருகிறது என்பதை பார்ப்போம். கடந்த ஓராண்டாக 9ல் இருந்து வந்த குரு பகவான் பல விதத்திலும் உங்களை காப்பாற்றி கொண்டே வருகிறார். கடக ராசிக்கு 9ஆம் இடம் பாதகம் ஸ்தானம் என்பதால் 9ஆம் இடத்திற்கு வந்த குரு பகவான் நல்லவைகள் செய்து வந்தாலும் இடையிடையே பாதகத்தையும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இதனால் தான் அவரவர்கள் செய்து வரும் தொழிலுக்கு தகுந்தபடியான பிரச்சனை, கண்டங்கள், அவமானங்கள் என்று இருந்து வந்த நிலையில் தற்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற அளவில்தான் இருந்து வருவீர்கள். எப்படியோ வேண்டிய தொல்லைகள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் முழுமையான ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றாலும் ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட்டு நிற்பது போல் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு 8ல் குரு என்ற அஷ்டம குரு பகவான் உங்களை என்ன பாடுபடுத்தி விட்டது? உங்களால் அதை மறக்க முடியுமா? கடந்த வருடம் வந்த 9ல் குரு தான் உங்களை ஓடியவனுக்கு 9ல் குரு என்று சிறிது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை எஸ்கேப் ஆக்கி காப்பாற்றி வருகிறார். கிரகங்கள் கையில் தான் இந்த உலகம். என்னதான் ஒழுக்கம், நேர்மை, தெய்வ பக்தி என்று இருந்தாலும் கால நேரம்தான் எல்லாவற்றையும் இயக்குகிறது, முடிவு செய்கிறது. விதிவழிதானே நமது அத்தனை பேருடைய அறிவும் இயங்குகிறது. உங்களுக்கு நல்லதே நடக்கும், பிரச்சனைகள் வரும் போகும். ஆனால் நமது மனதில் என்ன எனக்கு என்றே பிரச்சனையாக இருக்கின்றது என்ற எண்ணம் கடந்த 3 வருடங்களாக இருந்து வருகிறது. மகன் அல்லது மகளால் மனவேதனை, சிலருக்கு கடன் தொல்லைகள், சிலருக்கு கணவன் மனைவியிடையே பிரச்சனை, பிரிவு என்ற அளவில் தொல்லைகள் தொடர்ந்து கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறது. குரு பயிற்சி பலன்கள் இப்போ என்னென்னு பார்க்கலாம். குரு பயிற்சியால் உங்களின் கடக ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான். பொன்னவன் 10ல் இருக்க கவலையோடு பொருள் சேதம் என்று ஜாதக சித்தி என்ற நூலில் எழுதப்பட்டுள்ளது. சுபகிரகமான குரு பகவான் தான் நிற்கும் இடத்தில் இதுவரை நடந்து வரும் தவறுதலை திருத்தி நல்வழிப்படுத்துவார் என்று பார்க்கும் பார்வையால் யோகமான பலன்களை அள்ளி வழங்குவார் என்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. குரு சண்டால யோகத்தை கொடுக்கும் குரு பகவான் உங்களுக்கு மேச ராசியிலிருந்து வரும் ராகுவுடன் பயணம் செய்கிறார். இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு குரு சண்டால யோகம் இயல்பாக அமைகிறது. ராகு எதையும் பெரிதாக பிரம்மாண்டமாக கொடுப்பவர். பெரிய மில்லியனர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லாம் ராகு 3, 6, 10, 11ஆம் இடத்தில் இருக்க ஜாதகத்தில் பிறந்தவர்கள் தான். அதிலும் வாழ்வதற்கு தேவையான வருமானத்தை கொடுக்கும் ஜீவஸ்தானமான 10ஆம் இடத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள் தான் அதிகம். ராகு 10ஆம் இடத்தில் இருக்க பிறந்தவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் சுய தொழில் செய்பவராக, பலருக்கு சம்பளம் கொடுக்கும் முதலாளியாகவே இருப்பார்கள். அடுத்தடுத்து பல தொழில் செய்து தன்னை வளர்த்து கொண்டவர்களாகவே இருப்பார்கள். பெருமளவில் அள்ளி கொடுக்கும் ராகுவுடன் தனகாரகன் குரு பகவான் இணைவதால் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் என்று பெருமளவில் பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் குரு பகவான் வழங்குவார். குரு பகவானின் பார்வை பலன்கள். குரு பகவானின் 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்களின் கடக ராசிக்கு 2, 4, 6 என்ற தன, வாக்கு, சுகஸ்தானம், குண, ரோக, சத்ரு ஸ்தானங்களில் பதிவதால் கடந்த 2, 3 வருடங்களாக இருந்து வரும் கடன் பிரச்சனை தீர வேண்டுமானால் பணம் வந்தால் கடன் அடையும். இதற்கான வழிகள், இதற்கான தொழில் வைப்புகள், வியாபார விருத்திகள், வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் கண்டிப்பாக வருகின்ற குரு பயிற்சியில் வந்து சேரும். இதற்கான மனநிலையும் சூழ்நிலையும் 10ஆம் இட குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். இதுவரை அடுத்தடுத்து கடன் பிரச்சனைகளால் உங்களின் கட்டுப்பாட்டிலேயே இல்லாமல் இருந்து வரும் உங்களின் தொழில், வியாபாரம், வேலையில் முதலில் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து உங்களுக்கு புரிய வைத்து, அனுபவத்தை கொடுத்து தெளிய வைத்து நீங்கள் செய்து வரும் தொழில், வியாபாரம் இனிமேல் நீங்கள் விடும்படி செய்யும்படியாக யோகமான சூழ்நிலைகளை கொடுத்து 10ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு ஒரு உயர் படிகளையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுப்பதற்காக 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி இருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். 10ஆம் இட குரு பகவானை தொழில் கிரகாதிபதி சனீஸ்வரர் கும்ப ராசியிலிருந்து தனது 3ஆம் பார்வை பார்ப்பதால் தடைகளை கொடுத்து வெற்றி பெற வைப்பார். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் சிம்ம ராசியை பார்ப்பதும் 9ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்ப்பதும் கடக ராசிக்காரர்களுக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கும்.
யோகமான காலமாகும். அதேபோல் கடக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம், சொத்து ஸ்தானம், சொந்தங்கள் ஸ்தானம் என்ற சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசியை பார்ப்பதால் சொத்துக்கள் சேரும், சுகங்கள் கூடும். பிரிந்து போன சொந்தங்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களை அணுகி வந்து பேச வருவார்கள். பெருந்தகப்பனார் மனநிலையில் அவர்களை அரவணைத்து கொள்ளும் குணத்தை உங்களுக்கு 10ஆம் இடத்து குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். புதிய புதிய வாய்ப்புகள் முயற்சிகளால் வந்து சேரும். குரு பகவான் தனது அருள் பார்வையான 5, 7, 9ஆம் பார்வையாக உங்களின் தனம், வாக்கு, வீடு, மனை, சுகம், குருண, ரோக, சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் தொழிலுக்குத்தான் பிரச்சனையை தவிர உங்கள் மனைவி, பிள்ளைகளுக்கு சிறப்பான காலம்தான். கவலை வேண்டாம். இதுவரை தாமதமாகி வந்த மகன், மகளுக்கு திருமணம் செய்து வைத்து மகிழ்வீர்கள். புதிய வீடு, மனை, நிலம், வாகனம் வாங்கிய தொழில் திடீர் திருப்பமாக நல்ல முன்னேற்றமும் கூடுதலான அபிவிருத்தியும் புதிய மாற்று தொழில்களும் அமையும். உத்தியோகத்தில் திடீர் பதவி உயர்வும், பதவி மாற்றமும், கூடுதலான சம்பளமும் வரும். சிலருக்கு வெளியூர், வெளிநாடு மாற்றத்தை கொடுக்கும். பயணத்தால் பயன் உண்டாகும். எல்லா வகையிலும் மாற்றங்கள் வந்து சேரும். தக்க நேரத்தில் நெருங்கியவர்களால், உறவினர்களால், நண்பர்களால் மூலதனமும் வந்து சேரும் நேரம் இது. படித்துவிட்டு வேலை தேடி வருவோருக்கு தகுதியான சம்பளத்தை அழைப்பு வரும். வெளியூர், வெளிநாட்டிலிருந்து யோகமான வாய்ப்புகள் தெரியும். இது கோட்சார பலன்கள் மட்டுமே. மற்றும் உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது என்ன நடந்து வருகிறது என்பது தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து வழங்கும் என்பதை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப் பெறுவீர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து, தொழில் முறையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நடந்து வரும் வழக்கில் சாதகமாக தீர்ப்பு வந்து பணம் கிட்டும். சொத்து சுகம் தேடி வரும். கடக ராசி என்பவர்களை கணவன் மனைவி இடையே இருந்து வரும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பேசி மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். தொழில் மேன்மை உண்டாகும். சம்பாதிக்கும் பணத்தை உங்கள் ராசியின்படி நிலம், மனை வாங்கி போட்டால் பல மடங்கு லாபம் உண்டாகும். கடன்களை புதிய கடன் வாங்கியாவது அடைத்து மன நிம்மதி அடைவீர்கள். அவ்வப்போது மருத்துவ செலவுகள் வந்து மறையும். சில மாதங்களில் புதிய சொத்துக்கள் சேரும்படியான கிரகநிலை அமையும். கவலை வேண்டாம், கஷ்டங்கள் தீரும். கடனுக்காக விற்க முடியாத நிலையில் இருந்து வந்த வீடு, நிலம் நல்ல விலையில் மோசமான நிலையிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள். கவலையே வேண்டாம். உங்களின் நல்ல மனதுக்கு ஒரு குறையும் வராது. குலதெய்வ அருளும் குருவும் காப்பாற்றியே தீர்வார்கள் உங்களை. தொல்லை கொடுத்து வரும் கடனுக்காக பாரம்பரிய வீடு, மனை, நிலம், தொழில், வியாபாரத்தை விற்க தயாராகியும் கடந்த 2-3 வருடங்களாக விற்க முடியாத நிலை. இதனால் தினமும் கூடி வரும் வட்டி, குடும்பத்தில் சொந்தங்களில் பிரச்சனை, மனைவி, கணவன், பிள்ளைகள் பிரச்சனை, அவமானம் என்று திண்டாடி வருபவர்களுக்கு நல்லவைகள் நடக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு மகன் அல்லது மகளின் குணமாற்றத்தால் மனவேதனை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த நேரத்தில் அவர்களுடைய ஜாதகத்தை அருகிலுள்ள ஜோதிடரும் ஆளுக்கு மகன் அல்லது மகளின் படிப்பு காரணமாகவோ, தொழில் காரணமாகவோ அல்லது அவர்களின் திருமணம் காரணமாகவோ அவர்களை பிரிந்து வாழும் சூழ்நிலை வரும். கடக ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்து, தொழில் முறையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நடந்து வரும் வழக்கில் சாதகமாக தீர்ப்பு வந்து பணம் கிட்டும். சொத்து சுகம் தேடி வரும். உங்களுக்கும் உங்களின் தொழிலுக்கும் தான் யோகம். அதாவது வருமானம் பெருகும். ஆனால் திருமண சுப மங்கள காரியங்களால் வீடு, மனை, தொழில் மீது கடன் வாங்கி சுப செலவு செய்வீர்கள். புதிதாக கடன் வாங்காமல் மிகவும் எளிமையாக இருங்கள். கையில் உள்ள பணத்தை திருமணத்தை நடத்துவதுதான் மிக மிக புத்திசாலித்தனம். அடமானம் வைத்த பொருளை மீட்பீர்கள். குருவின் பார்வை 6ஆம் இடமான கடன், பகை, நோய் ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு அத்தனை கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, பகையால் வந்துவிட்ட கோர்ட் வழக்கு, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு மீண்டு வருவீர்கள். இதற்கான சூழ்நிலைகள், மனநிலைகளை 10ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு இயல்பாகவே வழங்குவார். கவலை வேண்டாம். பரிகாரம்: தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகளில் சாந்தமான அம்மனுக்கு மஞ்சள் நிற மாலை அணிவித்து 3 எலுமிச்சை தீபம் ஏற்றி வர குடும்பத்தில் தாமதமாகி வரும் திருமணம் மங்கள மேளம் கொட்டும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.